உனக்கு தூக்கம் வரலன்னா ஏன் தூக்கத்தை ஏண்டா கெடுக்கிற? வந்து தொலைற இரு. ச்சே, தூங்க விட மாட்டேங்கிறான். யாரா இருக்கும்? ஏய், என்னடா நடுராத்திரில தனியா நின்னு பேசிட்டு இருக்க? ஒரு பிரச்சனைமா? உனக்கு என்னைக்கு தாண்டா பிரச்சனை இல்ல? ஏன் ரோகிணி கூட ஏதாவது சண்டையா? இல்லம்மா, இது வேற. இந்த லெட்டர் படிங்க. என்னடா அது? கடைக்கு ஒருத்தன் வந்து இதை கொடுத்துட்டு போனாமா. என்னை சுத்தி இருக்கிறவங்களால எனக்கு பிரச்சனை சொன்னான். எனக்கு பயமா இருக்குமா. என்னடா புதுசா ஐடியா பண்றியா? என்னம்மா சொல்ற? மாசம் 50,000 ரூபாய் கொடுக்கணும்னு அத்தை சொல்லிட்டு போனாங்க. அத கொடுக்காம தப்பிக்க இப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட பாக்குறியா? நான் போய் இப்படி எல்லாம் பண்ணுவேனம்மா? நீ பண்ணுவேடா. நீ என்னென்னலாம் கேடி வேலை பார்த்திருக்க, இத செய்ய மாட்டியா? ஒழுங்கா இப்படி கதை கட்டுறதெல்லாம் விட்டுட்டு பணத்தை கொடுக்க பாரு. கரெக்ட்மா, எனக்கு புரிஞ்சிருச்சு. யாரால எனக்கு பிரச்சனைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களால தான் எனக்கு பிரச்சனை வரப்போகுது. என்ன சொன்ன? உன்னோடதாண்டா எனக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்தது. என்ன பார்த்து பிரச்சனை வருமா? தொடப்ப கட்ட. ஏண்டா சொல்ல மாட்டேன்? இந்த வீட்டுல நீ பண்ண பிரச்சனைக்கெல்லாம் உன்னை காப்பாத்த போய் நான் தாண்டா அவமானப்பட்டு நிக்கிறேன். இத்தனை வருஷத்துல நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு உனக்கு சப்போர்ட் பண்ண பாத்தியா? உனக்கு இவ்ளோ ஏன் மேலே சந்தேகப்படுறியா? இனிமே நான் யாரையும் நம்புறதா இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன கவுக்க பாக்குறீங்க. ஆமா, இவரு தண்ணி லாரி, இவரை கவுக்க பாக்குறேன். டேய், உனக்கு நான் எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கேன். கடைசியில என்னதான் பிரச்சனை வரும்னு சொல்ற பாரு. உன்னை பின்ன இப்படி ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்னையும் அடிக்கிறீங்க. ஒருவேளை நான் உங்களை நகை விஷயத்துல மாட்டி விட்டேன்னு நீங்க தான் என்ன பயமுறுத்தி இப்படி எல்லாம் பண்றீங்களா? பார்வதி ஆண்டியோட சேர்ந்து தானே இதெல்லாம் பண்றீங்க. ஐயோ, அட பாவி, என்னடா நீ இப்படி எல்லாம்? எனக்கு தெரியலம்மா, யாரு நம்புறதுனே தெரியல. நான் யாரையும் நம்பவும் மாட்டேன். ஏய், லெட்டர். சீ, போய் தொலை. ஐயோ கடவுளே, இவனை ஏன் இப்படி படைச்ச? நல்ல அறிவு கொடுத்திருக்கேன்னு நினைச்சேன். இவ்வளவு முட்டாளா இருக்கானே. அவனுக்கு கொஞ்சமாவது அனுபவ அறிவு கொடு.